ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். சில ப்ரூஃப்ஸோடலாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வந்துட்டு நம்ம போடுற அமௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா, பாதுகாப்பாக இருக்குமா, அது கரெக்டாக தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், அது வந்துட்டு முக்கியமாக பார்க்கணும் இல்லையா? இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம கண்டிப்பாக நம்மளோட அமௌண்ட்டும் சேஃபாக இருக்கும், நமக்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு ஜாஸ்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் யாருக்கு கீழே ரன் ஆகுது, இது கவர்மெண்ட்டோட தானா, இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்துட்டு ஆர்பிஐ அப்படிங்கிறது தெரியும், ஆனால் இந்த சிஆர்சிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது இல்லையா? சிஆர்சிஎஸ்னா சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நம்மளோட இந்தியாவில் மெயினான ஒரு 9 அத்தாரிட்டி வந்து இருக்குது, அதில் ஒன்று தான் ஆர்பிஐ. ஸோ நமக்கு ஆர்பிஐ தெரியும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஆர்பிஐ கீழே இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிஆர்சிஎஸ், அது ஒன் ஆஃப் த அத்தாரிட்டி தான் சிஆர்சிஎஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற 9 அத்தாரிட்டியில் ஒன் ஆஃப் த அத்தாரிட்டி தான் சிஆர்சிஎஸ். ஸோ மணி அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே வந்து ஆர்பிஐயா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? அது வந்து தப்பு கிடையாது, ஆனால் நமக்கு தெரியாத ஒரு அத்தாரிட்டியும் இருக்குது, அதுதான் நம்மளோட சிஆர்சிஎஸ், சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆர்பிஐ வெப்சைட்குள்ளேயே போய் செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ வந்து கூகுள் க்ரோம்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம்குள்ளே ஆர்பிஐ சாஷட் அப்படின்னு அடிக்கலாம். ஆர்பிஐயோட வெப்சைட் ஆர்பிஐ சாஷட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ ஆர்பிஐ சாஷட் வந்துருச்சா? இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்சிஎஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அதாவே கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் யுவர் ரெகுலேட்டர், என்னெல்லாம் ரெகுலேட்டர் இருக்குது, இன்வெஸ்டர் அவேர்னஸ், அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஹெல்ப் யுவர் ரெகுலேட்டரில் என்னெல்லாம் ரெகுலேட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெறிமுறையாளர் எதெல்லாம் இருக்குது? இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை குழு, கம்பெனி விவகார அமைச்சகம், காப்பீட்டு ஒழுங்குமுறை, இது வந்து ஐஆர்டிஏ, தேசிய வீட்டு வசதி வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், இதை தான் வந்து சிஆர்சிஎஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் பார்க்க முடியும். இப்போ சிஆர்சிஎஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷில் செலக்ட் ரெகுலேட்டர்னு இருக்கா, என்னெல்லாம் ரெகுலேட்டர் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆர்பிஐக்கு அடுத்து வந்து சிஆர்சிஎஸ் இருக்குது, இதுதான் மத்திய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். ஆர்பிஐக்கு அப்புறம் இருக்கிறது சிஆர்சிஎஸ். ஆர்பிஐ மாதிரியே சிஆர்சிஎஸும் ஒரு ரெகுலேட்டர் தான். செபி வந்துட்டு இந்திய பங்கு சந்தை அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஐஆர்டிஏ வந்து இன்சூரன்ஸ் பார்த்துக்கிறாங்க, ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் பார்த்துக்கிறாங்க, சிஆர்சிஎஸ் வந்துட்டு மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் தமிழ்லேயே மாறிடலாம். நெக்ஸ்ட்டு முதல் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர் விழிப்புணர்வு கல்வி அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன வருது, பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்க எந்த நிறுவனங்களுக்கு தகுதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி ஒழுங்குபடுத்துபவர் இருக்கு இல்லையா? இந்திய ரிசர்வ் வங்கி, தேசிய வீட்டு வசதி, எம்சிஏ, ஆர்சிஎஸ் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் மத்திய பதிவாளர், இதுதான் சிஆர்சிஎஸ். ஸோ இதில் வந்துட்டு நான் போன வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், இதில் ஒரு ஷேர் எடுத்தால் ஷேர் மெம்பர் ஆனால் மட்டும்தான் இதில் டெபாசிட் பண்ண முடியும்னு. அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. வாக்களிக்கும் உரிமை உள்ள தங்கள் உறுப்பினர்களிலிருந்து மட்டுமே வைப்புகளை ஏற்க முடியும். அதனால தான் நம்ம ஒரு ஷேர் எடுத்து ஷேர் மெம்பர் ஆக சொல்கிறோம். அப்போ தான் நம்ம இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆர்டிஓ எஃப்டிஓ பண்ண முடியும். ஓகே, இது தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழில் மாற்றிப்போம். வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் வீடியோக்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். இதில் தான் பதிவு செய்யப்பட்ட எல்லா நிறுவனங்களுமே அதுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ண போகிறோம்.
இது வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட்ஸில் பார்க்கும்போது லிஸ்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளோடது பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். சில கோஆப்ரேட்டிவ் பேங்க் கூட எம்எஸ்சிஎஸ் ஆக்டுக்கு கீழே ரன் ஆகிட்டுருக்கு. 1986 இருந்து இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இது கீழே வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற எல்லா சொசைட்டிஸும் இருக்குது. ஸோ 7th ஒன் பாருங்கள், த சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயீஸோட கோஆப்ரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி இருக்கா. 10th பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மதுரையோட ஸ்டாஃப் கோஆப்ரேஷன். அதில் ஸ்டாஃப்ஸ் மட்டும், அவங்க ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் 11th பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. எல்லாத்துக்குமே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். 13th பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். அதில் யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 18th பார்த்திங்கன்னா நேஷ்னல் பேங்க் எம்ப்ளாயீஸோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த பேங்க் தான் அப்படின்னு கொடுக்கல, நேஷ்னல் பேங்க் இதெல்லாம் இருக்கோ அதோடது. 19th பார்க்கும்போது ப்ராவிடென்ட் ஃபண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. 20th பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுக்கு. இது வந்து எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு கிரெடிட் சொசைட்டி. பிடபிள்யூடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ்க்கு. ஃபுட் கார்பரேஷனுக்கு. 24th பார்க்கும்போது தீனா பேங்க்கோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும். 25th சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடது. ஆல் இண்டியா ரேடியோ அண்டு டிவி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு. அதில் மட்டும் அதில் இருக்கிறவங்க மட்டும்தான், அதாவது டிவிலையும் ரேடியோலையும் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். இந்தியன் காஃபி மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குது. 35th பார்த்திங்கன்னா விஜயா பேங்க் எம்ப்ளாயீஸோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. 38 பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எம்ப்ளாயீஸோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். யூசிஓ பேங்க்கோடது. இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ்க்கெல்லாம் கூட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா 56. இப்போ நம்மளோடது பார்த்திங்கன்னா 77th இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட். இது எங்கெல்லாம் ஆப்ரேஷன் இருக்குது? கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் கேரளா. பிரின்சிபல் பிளேஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகா. டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 28/1998 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு எம்எஸ்சிஎஸ் ஆக்டுக்கு கீழே 77th ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற சொசைட்டி. அப்போ இது ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி 27 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா இந்த ஆகஸ்ட்டோட. இப்போ 28th இயரில் வந்துட்டு கால் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? அப்போது நம்ம சிஆர்சிஎஸ்க்கு கீழே தான் ரன் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறது இப்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஆர்பிஐ வெப்சைட்குள்ளே தான் போய் நம்ம இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆர்பிஐ வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஆர்சிஎஸும் ஒன் ஆஃப் த அத்தாரிட்டி தானே. ஆர்பிஐலே சொல்லியிருப்பாங்க இவங்களெல்லாம் நம்பி மட்டும் அமௌண்ட் போட்டால் போதும், பப்ளிக் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிஆர்சிஎஸில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்துட்டு ஷேர் மெம்பர்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம ஷேர் ஹோல்டர் ஆகிறோம். ஷேர் ஹோல்டர்னால் அதில் நம்ம அதோட ஷேர் அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம அதோட ஷேர் ஹோல்டர் வந்து ஆகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த நிறையா பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஒரு பப்ளிக்னால ஷேர் எடுக்காமல் போய் எந்த ஒரு விஷயமே எந்த டிரான்சாக்ஷனுமே அங்கே வந்து நடத்த முடியாது. அதனால நம்ம முதல்ல ஷேர் மெம்பர் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்டிஎஃப்டிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அதில் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஆர்பிஐ வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். அதே மாதிரி நான் வந்துட்டு இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ்லாம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வந்துட்டு அது சீக்கிரமாகவே போயிடும், இல்லை அது வந்து
எவ்வளோ இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு, 27 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து நானாக சும்மா சொல்லலை. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தப்பவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து அது 77th கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸாக வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1998 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் விஷயம், இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். செகண்ட் கொஷின் மேக்ஸிமம் என்ன ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு என்ன கேரண்டி. இப்போ பேங்க்லலாம் வந்து டிஐசி ஜிசி அப்படிங்கிறதுக்கு கீழே இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும், 5 lakhs வரைக்கும் கவர் ஆகும், நமக்கு என்ன கேரண்டி அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போது பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன் கேஸ் ஆஃப் லாஸ், பேங்க்ஸ் எல்லாம் வந்து லாஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும், அதாவது ரேர் கேசஸில் மட்டும்தான் ஆகும். அப்படி ஆச்சுனாலும் நமக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 5 lakhs வரைக்கும். அதில் நம்ம இன்னொரு தப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 lakhs டெபாசிட் பண்ணவங்களுக்கு 5 lakhsக்குள்ளங்கிறதுனால அந்த 5 lakhம் அப்படியே கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து நம்புகிறோம். அப்படி கிடையாது. சர்டன் பெர்சன்டேஜ் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதாவது 1 கோடி பண்ணவங்களுக்கு மேக்ஸிமமாக 5 lakhs தான் கிடைக்கும். அப்போ 5 lakhs டெபாசிட் பண்ணவங்களுக்கு எப்படி 5 lakh கிடைக்கும், அதில் இருந்த ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் சிஆர்சிஎஸை பொறுத்த வரைக்கும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பொறுத்த வரைக்கும், இப்போது எம்எஸ்சிஎஸ் ஆக்ட் 2023ல் என்ன சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது எப்படி ஒரு இதை ரன் பண்ணணும், எப்படி ஆடிட் பண்ணணும், எப்படி டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ கிளியராக இருக்கணும், எல்லா விஷயங்களுமே வந்துட்டு வெளியே கிளியராக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட்டாக என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர்டிஎஃப், அதாவது கோஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு. அதாவது ஒரு லாஸில் போச்சு, ஒரு சொசைட்டிஸ் வந்து லாஸில் போச்சுன்னா அதை மீட் எடுக்கிறதுக்காக தான் இந்த சிஆர்ஆர்டிஎஃப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட லிஸ்ட்லேயே பார்த்துருப்போம், 1000+ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு இல்லையா. எல்லா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸுமே அவங்களோட 3 வருஷத்தோட நெட் ப்ராஃபிட்டில் 1% இல்லை 1 கோடியோ, இது ரெண்டில் எந்த அமௌண்ட் சின்னதோ அந்த அமௌண்ட் வந்து அங்கே ரிசர்வ் ஃபண்டாக எடுத்து வைக்கணும். அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரிசர்வ் ஃபண்ட் எடுத்து வைக்கணும். எல்லா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸுமே எடுத்து வைக்கும்போது இப்போ 1000+ இருக்குது அப்படின்னா எல்லாருமே 1 கோடி வந்துட்டு அது ரிசர்வ் ஃபண்டாக எடுத்து வைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து அதில் வந்துடுமா. அப்போ ஏதாச்சும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபண்ட் எடுத்து நீங்கள் உங்களோட மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அதை வந்து நீங்கள் மீட் எடுத்து கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, எம்எஸ்சிஎஸ் ஆக்ட் 2023 படி. ஸோ பேங்க்கில் நமக்கு வந்துட்டு 5 lakhs வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் பண்ணும்போது நம்மளோட ஒரு அமௌண்ட்டுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸுமே நம்ம அமௌண்ட்டில் இருந்து, இப்போ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு 100 கோடி 1 இயருக்கு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேண்டாம் 1 கோடி அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, ப்ராஃபிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னாலுமே அதில் 18% வந்துட்டு அவங்க ரிசர்வ் ஃபண்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி டைமில் அந்த ரிசர்வ் ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ ஷேர் மெம்பர்ஸ்க்கு எந்த விதமான லாஸுமே வராது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்துட்டு நிறையா விதமான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரலுக்கு இருக்குது, லாரிக்கு இருக்குது, காஃபி ஒர்க்கர்ஸ்க்கு இருக்குது, பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு கூட இருக்குது. நம்மளோட இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது நிறைய பேங்க்ஸோடதெல்லாம் இருக்கும், ஆர்பிஐயோடது இருக்கும், தீனா பேங்க், யூனியன் பேங்க், எல்லா பேங்க்ஸ் எம்ப்ளாயீஸ்க்குமே வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பேங்க்ஸ் மட்டும்தான் நல்லது அப்படின்னா பேங்க்குக்கெல்லாம் கூட எதுக்காக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது இல்லையா. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அது கீழே தனியாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 100% சேஃப் தான், தாராளமாக நம்பலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து 12.5% வரைக்கும் எப்படி கொடுக்க முடியும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய கொஷின் வருது. நம்ம வந்துட்டு 1 இயருக்கு 12.5% கொடுக்கல, 7 இயர்ஸ்க்கு தான் 12.5% வரைக்கும் கொடுக்குறோம், 1 இயருக்கு 9.5 தான் கொடுக்குறோம். பேங்க்ஸில் வந்து 7 மேக்ஸிமம் 7 கொடுக்குறாங்க, நம்ம 2.5% ஆட் பண்ணி 9.5% தான் 1 இயருக்கு கொடுக்குறோம். இப்போது 7 இயர்ஸ்க்கு ஆகும்போது தான் அது 12.5%ல் வருது. இதில் 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 7 இயர்ஸ்க்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம். நிறையா இப்போது இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டிருப்பீங்க, லாக்இன் பீரியட் வரைக்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு
15 இயர்ஸில் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணால் தான் அந்த நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டாச்சும் உங்களுக்கு திரும்ப கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு டியூ பே பண்ணிட்டு ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணுறீங்க, அந்த டியூ அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆர்டி வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட 4 வருஷம் வந்து லாக்இன் பீரியட், 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது கிடைச்சிரும். இல்லை எனக்கு மெச்சூரிட்டி டைமில் போதுன்னு சொன்னீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அந்த 1000 ருபீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம வாங்கிக்கலாம். 1000 ருபீஸ் பே பண்ணால் கூட அது எங்கேயும் போகாது, 1 ரூபிக்கு கூட நமக்கு லாஸ் ஆகாது. ஸோ நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கும் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி தரேன். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை பை சொல்லி கிளம்புது நான் மோனிஷா. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஆர் சேனல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.